Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் மியூசிக் பிளேயர் வந்து எப்படி டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஃபால்ட் மியூசிக் பிளேயரை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நார்மலாகவே நம்ம மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு மியூசிக் பிளேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளால் ப்ளே ஸ்டோரில் வந்து நமக்கு தேவையான மாதிரி மியூசிக் பிளேயரை வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து அந்த மியூசிக் பிளேயரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த மியூசிக் பிளேயரையுமே வந்து டிஃபால்ட் மியூசிக் பிளேயராக செட் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களாச்சுன்னா எப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் சர்ச் பார்லையுமே வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷன் உங்களால் போயிட முடியும். ஸோ நான் இந்த மொபைலில் வந்து ஆப்ஸ் அப்படின்றது கீழே தான் இருக்குது. ஆப்ஸில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மியூசிக் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ மியூசிக் அப்படின்றது இருக்குது. நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மொபைலில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக் பிளேயர், இந்த மொபைல்லேயே டிஃபால்ட்டாக உள்ள மியூசிக் பிளேயர் எல்லாமே வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டாக காட்டும். இதில் நமக்கு தேவையான ஆப்பை வந்து நம்மளால் வந்து செலக்ட் பண்ணி டிஃபால்ட் மியூசிக் பிளேயராக வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்றத குழப்பமாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட் மியூசிக் பிளேயர் வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்படித்தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து டிஃபால்ட் மியூசிக் பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.